students, next topic in chapter 3, conditional trigonometric identities. So exercise 3.7, first question. So first one, if a plus b plus c is equal to 180 degree, prove that sin 2a plus sin 2b plus sin 2c is equal to 4 sin a sin b sin c அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்ப இதுல வரும்போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இத முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணனும். சோ இங்க வந்து என்ன ஆகும்னா sin a plus b plus c is equal to 180 degree அப்படின்றது சொல்லிருக்காங்க. அப்போ c is equal to 180 degree minus a plus b இந்த மாதிரி ஒன்னு ரைட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா a plus b is equal to 180 degree minus c இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். சோ இதுல 2 ஆங்கிள்ஸா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அந்த சம்மல எப்படி கேட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா sin 2a plus sin 2b plus sin 2c is equal to அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்போ இங்க வந்தோம் அப்படினாக்க is equal to sin 2a க்கு ஃபார்முலா 2 sin a plus b 2 sin a plus b into cos a minus b அடுத்தது plus 2 sin c cos c 2 sin c இந்த சிங்கிள் இருக்கு 2 sin c cos c அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். சோ is equal to 2 into sin இந்த வந்து நம்ம ரைட் பண்ணோம்னாக்க a plus b க்கு 180 degree plus minus c 180 degree minus c அதே மாதிரி cos a minus b அடுத்து plus 2 sin c cos c 2 sin c cos c then இப்போ இந்தக்கு sin 180 minus theta is equal to 2 sin theta அப்போ 2 sin c into cos a minus b plus 2 sin c cos c 2 sin c cos c. so இதுல இருந்து 2 sin c ய காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னா cos a minus b into plus cos c. so இந்த cos c ய வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னாக்க 180 degree. so இந்த c க்கு பதிலா நம்ம 180 degree minus a plus b அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். so அப்போ 2 sin c into cos a minus b plus minus cos a plus b minus cos a plus b. so is equal to 2 sin c இதுக்கு ஃபார்முலா cos a minus cos b க்கு ஃபார்முலா into 2 sin a sin b 2 sin a sin b இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினாக்க சோ இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது is equal to 4 sin a sin b sin c 4 sin a sin b sin c. that's all the first question answer. next first la second question cos a
cos A plus cos B minus cos C. Cos C is equal to minus 1 plus 4 cos A by 2 cos B by 2 sin C by 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ is equal to ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க cos A cos B க்கு 2 cos A plus B by 2 into cos A minus B by 2 இந்த ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணலாம் minus cos C so is equal to 2 cos A plus B by 2 அப்படின்னாக்க cos 90 degree minus C by 2 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது LCM எடுத்தீங்க அப்படின்னாக்கா 180 minus C அப்படின்றது வந்துரும். ஸோ அப்போ இங்கே A plus B by 2 அதாவது இந்த இதில் இருந்தால் நம்ம கொண்டு வரோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 90 இதை 90க்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்போ இங்கே வரும்போது என்ன வந்துடும் by 2ன்றது வந்துடும். அப்போது C by 2 இங்கே வரும்போது A plus B by 2 அப்படின்றதுக்கு கிடைச்சிரும். into cos A minus B by 2 A minus B by 2 minus இந்த sin C க்கு வந்து 1 minus 2 sin squared C by 2 sin squared C by 2 so cos 90 degree minus theta is sin theta so அப்போ இங்க வந்தோம்னாக்க 2 sin C by 2 sin C by 2 into cos A minus B by 2 minus இந்த minus உள்ள multiply பண்ணா minus 1 plus 2 sin squared C by 2 இதுல இருந்து 2 so minus 1 அடுத்தது இந்த 2 terms நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படினாக்க plus 2 sin C by 2 காமனா வெளியில எடுத்துடலாம். C by 2 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து cos A minus B by 2 plus sin C by 2 அப்படின்றது பேலன்ஸ் வந்து இருந்திருக்கும். So hence proved. It is a second question. So இது என்ன proof வந்து complete ஆகல. ஏன்னா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி நமக்கு proof கொடுத்திருக்காங்க. அப்போ is equal to -1 plus 2 sin C by 2 into cos A minus B by 2 plus sin C by 2 க்கு sin 90 degree minus A plus B by 2 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். So is equal to -1 plus 2 sin C by 2 into cos A minus B by 2 plus cos A plus B by 2 so is equal to -1 minus plus 2 sin C by 2 so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா 2 sin A by 2 into cos B by 2 so இது வந்து பாத்தீங்கன்னாக்க cos sin A plus sin B ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி போறதுதான். so இதான் கேட்டிருக்காங்க ப்ரூஃப். so இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா -1 plus 4 sin A by 2 cos A by 2 cos B by 2 அடுத்தது sin C by 2 hence proved. next first third question
sin squared a plus sin squared b plus sin squared c is equal to 2 plus 2 cos a cos b cos c அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ இதுல இந்த சைடு நம்ம அப்படியே சூஸ் பண்ணிட்டோம் அப்படினோம்னாக்க is equal to ஃபார்முலா 1/2 into 2 minus 1/2 into so sin squared a க்கு 1 minus cos 2a 1 minus cos 2a அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அடுத்தது plus 1/2 into 1 minus cos 2b அடுத்தது plus sin squared c அத அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு லாஸ்ட்ல ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். சோ இப்போ இந்த ரெண்டுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1/2 காமனா எடுத்துட்டீங்க அப்படினாக்க அப்படியே ஆட் பண்ணலாம். 1 + 1 2 minus cos 2a plus cos 2b அடுத்தது plus இந்த sin squared c க்கு 1 minus cos squared c அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். then next is equal to 1/2 இது அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டோம் அப்படினோம்னாக்க 1 minus சோ இத உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 அடுத்து minus 1/2 into cos இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2 cos 2a plus 2b/2 into cos 2a minus 2b/2 plus 1 minus cos squared c 1 minus cos squared c. then next so is equal to 1 minus 1/2 into so 2 cos a plus b into cos a minus b plus plus 1 minus cos squared c so இப்போ இங்க இருக்க ஒண்ணையும் இந்த ஒண்ணையும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 + 1 2 அடுத்து இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும். சோ அப்போ உள்ளக்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க cos சோ இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுனா cos 180 degree minus c 180 degree minus c into cos a minus b minus cos c into cos c அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சோ இப்போ இதல வந்து பாத்தீங்க அப்படினாக்க is equal to 2 minus cos c into cos a minus b plus cos c into 180 degree minus a plus b. so இது கிடைக்கும். so is equal to 2 இங்க plus 2 plus cos c into cos a minus b plus cos a plus b அப்படின்றது கிடைச்சிருக்கும். so the next வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுல இருந்து cos c காமனா வெளியில எடுத்துறோம். so 2 plus cos c
cos c into 2 cos a plus b plus a minus b by 2 into cos a plus b minus a plus b by 2 by 2 2 cos c into 2 cos. ஸோ இப்போ பிக்கு பி கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ காஸ் ஏன்றது இருந்திருக்கும். இங்கே வந்து ஏவுக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் பி காஸ் பி. அடுத்து இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 plus 2 cos a cos b cos c cos a cos b cos c. Hence proved. Next fourth question, sin squared a. Fourth question, sin squared a plus sin squared b minus sin squared c. sin squared c is equal to 2 sin a sin b cos c அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 1/2 into 1 minus cos 2a இந்த sin squared a இருக்கு. அடுத்தது பிளஸ் plus 1/2 into 1 minus cos 2b minus sin squared c the next இதுக்கு சேம் அதே மாதிரி தான். ஸோ 1/2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னாக்க 1 plus 1 2 minus cos 2a minus cos 2a plus cos 2b minus sin square c 1 minus cos square c அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus 1/2 cos 2a plus b அப்படின்றதுக்கு into 2 cos a plus b into cos a minus b into cos a minus b minus 1 minus 1 plus cos squared c then next இப்போ இந்த 1க்கு இந்த 1 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க பேலன்ஸ் வந்து மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ மைனஸ் காஸ் 180 டிகிரி மைனஸ் சி அப்படின்னு சொல்லி இதை ரைட் பண்ணலாம். அடுத்தது இன்ட்டு cos a minus b into cos a minus b. then next இங்க வந்தோம்னாக்க plus cos c into cos c. so இந்த இருக்கு. so is equal to cos 180 degree minus theta is cos theta. so அப்போ minus cos theta வரும். அப்போ இங்க வரும்போது plus so cos theta cos c into cos a plus b a minus b into plus cos c into cos c. so cos c நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க cos a minus b into cos c plus cos c then is equal to so இந்த cos c க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க cos c into cos a minus b into இந்த cos c க்கு cos 180 degree minus a plus b இப்போ cos c
into cos c into cos a minus b cos a minus b minus cos a plus b minus cos a plus b அப்படின்றது கிடைச்சிரும். So is equal to cos c into 2 cos a plus b plus a minus b by 2 into sin a plus b minus a plus b by 2. So is equal to cos c into 2 cos 2a நாக்க cos என்றது கிடைச்சிரும் into sin b அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க is equal to 2 cos a sin b cos c. That's all the fourth question answer.